போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. அந்த உண்மையை உறுதியாக நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் விசுவாசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் 1 கொரிந்தியர் 2:2 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன், வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ கவனமாக இந்த வேத வார்த்தையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். ஆர் எழுப்பினவர்? பரமபிதாவே எழுப்பினவர். அவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அது பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறாரோ? 1 கொரிந்தியர் 3:16 உங்களில் செயல்படுகிறதோ என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வாசமாயிருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நம்முடைய சரீரம் செத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:10 என்று நினைக்கிறோம். அப்படி இருந்தால் அப்போ அந்த சரீரத்தை அவ்வளவு இலகுவாக உயிர்ப்பிக்க நம்முடைய சொந்த பலத்தினால் உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ யார் அதை உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே அதனை உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நிறங்களை மீட்டுக்கொண்டீர். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியில் இருந்து எங்களை முற்றும் முழுதுமாக விலக்கி
பரமபிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி எந்த நேரமும் அவருடைய கிருபாசனத்துக்கு துணிவோடு போகக்கூடிய பாக்கியத்தை தேவரீரங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக எண்டெண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த அக்டோபர் 8-11 என்ன மாதிரி என்று சொன்னால் 2 முக்கியமான விஷயத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று வரப்போகிற உயிர்த்தெழுதல், 2 உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. ஒன்று வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றியது, அடுத்தது உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றி. இப்பொழுது நாங்கள் அந்த வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி கொஞ்சம் விவரமாக சுருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அதற்கு தயாராக வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எந்த நேரமும் வரப்போகிறார். அவருக்காக மணவாட்டிகள் காத்திருந்து அவரை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். இதற்கு தயாராக இப்படி நடக்கும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:13 18 வரையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, வீணாக போதகர்கள் வேதத்தில் இல்லாத தங்களுடைய கற்பனைகளையும் தங்களுடைய இருதயத்தில் கற்பந்தரித்த சிந்தனைகளையும் போதிக்கிறார்கள். அப்போ இதனாலே அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றாமல் போய்விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்போ இப்பொழுது நாங்கள் அந்த கடைசி செய்தியில் நான் இறுதியாக உங்களுக்கு சொல்லியிருந்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். அதை என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்று சொன்னால், சாத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு 6000 அடிக்கு கிட்டவாக அவர் நிற்பார். சில வேளைகளில் 6000 அடிக்கு குறைவாகவும் அவர் வந்திருப்பார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், சாத்தானும் அவனுடைய கூட்டமும் கிறிஸ்தவர்களை பரலோகத்துக்கு போக விடாமல், இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று சேர விடாமல் தடைகளை போடலாம். அந்த தடைகளை நிர்மூலமாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6000 அடிக்கு கீழையும் வரலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அவர் பூமிக்கு வரமாட்டார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது 2ஆம் வருகை வரையும் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகையில் தான் அவர் பூமிக்கு வருவாரே தவிர அதற்கு முதல் தன்னுடையவர்களை அழைத்து கொண்டு போக பூமிக்கு கிட்டவாக அண்மையாக அழைத்து கொண்டு போவாரே தவிர பூமிக்கு வரமாட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பூமிக்கு எப்போ வருவார் என்று சொன்னால், அதற்கு பிறகு 7 அல்லது இன்னும் கொஞ்சம் கூடின வருஷங்களுக்கு பின்பே அவர் இந்த பூலோகத்துக்கு வரலாம். உபத்திரவ காலத்தின் முடிவிலேயே அவர் வருவார். 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கும். அந்த 7 வருஷம் முடிவிலே அவர் பூமிக்கு இறங்குவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆர்மகதோன் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்குவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ மேகங்கள் மேல் என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், பின்பு 17ஆம் வசனத்தில், பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு, அப்போ உயிரோடு இருக்கிற நாம் மேகங்கள் மேல் என்று சொல்லும் பொழுது இது பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை சொல்லப்படுகிறது. நாங்கள் அது மேகம் மாதிரி நமக்கு தெரிந்தாலும் அது மேகம் அல்ல, அது பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தையே
இங்கு மேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்திலே எடுத்து கொள்ளப்பட்டு அப்போ உயிர் தெழுந்தவர்களாக மகிமையான சரீரத்தை தெரித்தவர்களாக ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த மகா உன்னதமான காலம் கர்த்தருடனே எப்பொழுதும் சதாகாலமும் அவரோட நாங்கள் சந்தோஷமாக பரலோகத்தில் இருப்போம். மனித சமுதாயம் ஒரு காலமும் அறிந்திராத மிகப்பெரிய சந்திப்பாக இது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்வானாக. 18ஆம் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:18 ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இவ்வளவு நிஜமாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் அழுவானேன். அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் இப்படியாக நடக்கும் என்று சொல்லி உங்களுடைய சொந்தக்காரர்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து மரித்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி வேத வாக்கியம் இப்படியாக சொல்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் துக்கப்படுபவர்களை நீங்கள் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் தேற்றுவோமாக. நம்பிக்கையோடு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருப்போமாக. முதல் நடக்க போகிறது அதுதான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் இப்பவே அந்த பெரும் சந்திப்பில் பங்கு பெற்றுகிறதற்கு தயாராக வேண்டும். அது உண்மையிலேயே மகிமையானது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் மகிமையான வருங்காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மகிமையான வருங்காலத்தில் பங்கு பெற்றுவதற்கு சந்தோஷமாக நடக்க போகிறது என்ன என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் மற்ற கிறிஸ்தவன் தேற்றுவானாக. அப்போ இப்படி இருக்க இனி உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றி விவரமாக பார்ப்போம். அப்போ இவ்வளவு நேரமும் வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது மிக முக்கியமானது. அதை ஞாபகப்படுத்தி கிறிஸ்தவர்களை தேற்ற வேண்டியது ஒவ்வொரு போதகனுடைய முக்கியமான கடமை. தயாராகுங்கள், கர்த்தர் வரப்போகிறார் என்று தேற்ற வேண்டியது, அவர்களை தயார் பண்ண வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒவ்வொரு போதகனுடைய மிக முக்கியமான கடமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இனி ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிற உயிர்த்தெழுந்த வாழ்க்கைக்கு நாங்கள் வருவோம். விவரமாக நாங்கள் பார்ப்போம். இதனை ரோமர் 8:11 உறுதிப்படுத்துகிறது. அப்போ ரோமர் 8:11 கூறப்பட்டதன் ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய இருதயத்திலும் வாசம் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறப்பு பெற்ற ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நம்மிலும் வாசம் செய்கிறார் என்ற உண்மையை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவில் செயற்பட்ட அதே வல்லமை நம்மில் செயல்படுகிறபடியினால் நாம் தேவனுக்கு ஏற்ற உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்
அதாவது அவருடைய வாழ்க்கை அதே மாதிரியான உயிர்த்தெழுந்த வாழ்க்கை நமக்கும் உண்டு. நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார் என்று சொல்லி நாம் அந்த உண்மையை அறிந்திருக்க வேண்டும். மத நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்கள், உறவு இல்லாத கிறிஸ்தவர்கள், ஏராளமான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தேவனோடு உறவு இல்லாதவர்கள், மத நம்பிக்கை உள்ளவர்கள், மதப்பற்று உள்ளவர்கள் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை அறியார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 1:23-25 1 கொரிந்தியர் 2:14 அந்த மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்று சொன்னால் பைத்தியமாக இருக்கும் என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் மறுபிறப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களின் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, மறுபடியும் சொல்கிறேன், மறுபிறப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுடைய நாளாந்த வாழ்க்கை உயிர்த்தெழுந்த வாழ்க்கையாகவே இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றியே இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவாக போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை பற்றி போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதப்படி என்றால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கும் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்பதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக இந்த நேரத்தில் அறிந்து கொள்வது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இங்கு மீண்டும் இங்கு வலியுறுத்தி கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், நம்முடைய மரண சரீரம் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் உயிர்த்தெழுதலை பற்றி எங்கு குறிப்பிடவில்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொள்வோமாக. அப்போ ரோமர் 8:11 வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படவில்லை, உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்வோமாக. அப்படியாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் உயிர்த்தெழுதல் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பதே ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், அப்போ இங்கு சொல்லப்படுகிற உயிர்த்தெழுதல் என்ன? நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரமாக இருக்கிறது. சாவுக்கேதுவான சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்கிறதை பற்றியே இந்த வேத வாக்கியம் ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன 3 மிக முக்கியமான அம்சங்களை உடையவனாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ மனுஷனில் ஒரு 3 விதமான அம்சங்களை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அவனுக்கு சரீரம் இருக்கிறது, அவனுக்கு ஆவி இருக்கிறது, அவனுக்கு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆவியையும் ஆத்மாவையும் வேதத்திலே இருதயம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சுருக்கமாக மனுஷன் இருதயத்தையும் சரீரத்தையும் உடையவனாக இருக்கிறான். இருதயத்துக்குள்ளே ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விதமாகவே அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். மனுஷனுடைய சிருஷ்டி எப்படி? ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 அம்சங்களையும் அவனுடையவனாக இருக்கிறான். இந்த 3லையும் மிகவும் பலவீனமானது சரீரமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய இருதயத்திலேயும் ஆவியிலும் ஆத்மாவிலும் பாவம் ஆரம்பித்தாலும் அது அவனுடைய சரீரத்தின் மூலமாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இதை பற்றி கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். மனிதனுடைய இருதயத்திலே, அதாவது மனுஷனுடைய ஆவியிலேயும்
ஆத்மாவிலேயுமே பாவம் ஆரம்பிக்கிறது. அந்த பாவம் ஆரம்பித்து அது எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் மனுஷனுடைய சரீரத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. அப்போ ஆவி ஆத்மாவிலே ஆரம்பித்த அந்த பாவம் மனுஷனுடைய சரீரத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ காண முடியாத ஆவியிலும் காண முடியாத ஆத்மாவிலும் ஆரம்பிக்கிற பாவம் காணக்கூடிய சரீரத்தின் மூலமாக நடைபெறுகிறது என்ற உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு புதிராக இருக்கின்றது. ஆயினும் வெளிப்படையாக நாம் காண்கிற சரீரம், அப்போ மனுஷனுடைய சரீரத்தை வெளிப்படையாக நாம் காண்கிறோம். அந்த சரீரம் நடுநிலைமை வகிக்கிறதுன்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரீரத்தின் மூலமாக பாவம் வெளிப்படுகிறபடியினால் சரீரத்தை சில பேர் அதற்கு தண்டனை கொடுக்கிறார்கள். சரீரம் பாவத்தை செய்கிறது என்று சொல்லி அதை நிப்பாட்டுகிறதுக்காக சரீரத்துக்கு தண்டனை கொடுக்கும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் சரீரம்தான் பாவம் செய்கிறது. அப்படி இல்லை. பாவம் ஆரம்பிக்கிறது ஆத்மாவிலேயும் ஆவியிலேயும். ஆத்மாவும் ஆவியிலே ஆரம்பமான பாவம் வெளிப்படையாக தெரிகிற சரீரத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை என்னவென்றால் சரீரம் நடுநிலைமை வகிக்கிறது. சரீரம் தீங்கானதுமல்ல, சரீரம் நல்லதுமல்ல. அப்போ சரீரம் இயற்கையாக பரிசுத்தமானதல்ல, அது கேடானதும் அல்ல. அது ஆவியையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆவியையும் ஆத்மாவையும் மூடிக்கொண்டிருக்கிற ஒரு கூடாரமே என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சரீரம் என்ற கூடாரத்தை ஒருவன் நீதிக்கு பாவிக்கலாம் அல்லது அநீதிக்கும் அவன் பாவிக்கலாம். அவனுடைய இருதயம் அதை தீர்மானிக்கிறதே தவிர சரீரம் அல்ல. சரீரம் ஒன்றையும் தீர்மானிக்கிறதல்ல, அவனுடைய இருதயமே அதை தீர்மானிக்கிறது. அதை நீதிக்கு பாவிக்க வேணுமோ அதை அநீதிக்கு பாவிக்க வேணுமோ என்பதை சரீரம் தீர்மானிக்கிறது இல்லை, ஆவியும் ஆத்மாவுமே தீர்மானிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அறியாத ஆத்மா தன்னுடைய சரீரத்தை அக்கிரமத்துக்கு ஒப்பு கொடுக்கும், தன்னுடைய சரீரத்தை அக்கிரமத்திற்கு ஒப்பு கொடுக்கும். கிறிஸ்துவை அறிந்த ஆத்மா தன்னுடைய சரீரத்தை நீதிக்கு ஒப்பு கொடுக்கும் என்பது பற்றி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6:19 சொல்லி இருக்கிறத பார்ப்போம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அந்த சொல்லியிருக்கிறார், மாம்ச பலவீனத்தின் நிமித்தம். மாம்சம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறது. அப்போ மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை முன்னே ரட்சிக்கப்பட முன்பு நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். ஆனபடியால் சரீரத்தை நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறதோ அநீதிக்கு ஒப்பு கொடுக்கிறதோ அதை இருதயம்தான் தீர்மானிக்கும், ஆவியும் ஆத்மாவும் தான் தீர்மானிக்கும். அப்போ ரட்சிக்கப்படாத ஆவி ஆத்மாவாக இருந்தால் அது அநீதிக்கு ஒப்பு கொடுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஆவியும் ஆத்மாவுமாக இருந்தால் அது நீதிக்கு ஒப்பு கொடுக்கும் என்றதை ரோமர் 6:19 தெளிவாக நிரூபிக்கிறது. இப்படி இருக்க
பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்காவிட்டார், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்தான் உயிர்ப்பிக்க வேணும். அவர் உயிர்ப்பிக்காவிட்டால் நாம் எவ்வளவு கடுமையாக முயற்சித்தாலும், எவ்வளவாய் நற்கிரியைகளில் ஈடுபட்டாலும், எவ்வளவாய் வேத வசனங்களை மனப்பாடமாக்கி அடிக்கடி வாயினால் அறிக்கையிட்டாலும், எவ்வளவு பக்தி நிறைந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவாய் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தாலும், எவ்வளவாய் அந்நிய பாஷையை பேசுபவர்களாக இருந்தாலும், அந்த பாவம் மறுபடியும் நம்மில் மாம்சத்தின் கிரியைகளின் ஊடாக வெளிப்பட்டே தீரும் என்பதனை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளின் ஊடாக அந்த பாவம் மறுபடியும் நம்மில் வெளிப்பட்டே தீரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என கூறியிருக்கிறார். அப்போ இதற்கு நம்ம தயார்படுத்துகிறதார் பரிசுத்த ஆவியானவர் தாமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 5:4-5 இது பற்றி தெரிவிக்கையில், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என கூறியிருப்பதில் இருந்து பரிசுத்த ஆவியானவரே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை தயார் செய்கிறார் என்பது தெளிவாகிறது. 2 கொரிந்தியர் 5:4-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியைத்தான் அச்சாரமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதனை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைவேற்றுவதற்கு நாம் அசைக்க முடியாத உண்மைகளில் உறுதியாக இருக்க வேண்டும். முதலாவதாக நாம் அறிய வேண்டியது நம்முடைய சொந்த பலத்தினால அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆவிக்குரிய செயற்பாடுகள் ஒன்றையும் ஒரு பொழுதும் நம்முடைய சொந்த பலத்தினால் செய்ய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 2வதாக பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே ஆவிக்குரிய செயற்பாட்டை நிறைவேற்ற வல்லவர் என்பதை தெளிவாக அறிந்து ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக அறிந்து அவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ரோமர் 8:2 உறுதியாக கடைப்பிடித்து கொண்டு அதனை உறுதியாக அனுசரிக்க வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@
gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.